அப்படி இல்லை இருக்குது. ஆமா இப்போ அகத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஆறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் சேமமாக இருக்கீங்களே, எல்லாம் சவிக்கியமாக இருக்கீங்களா? அதைத்தான் கேட்பா. சேமமாக இருக்கீங்களா, சௌரியமாக இருக்கீங்களா? ஆத்தே உங்களை வாக்கையில் தான் குழு 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 குழுன்னு இருக்கு. ஆமாம், நேக்கு மாமைக்கு வேறு என்ன? ஆமாம், உங்களை பார்த்தா தான் மனசு திருப்தியாக இருக்கு. ரொம்ப அகன்றிருக்கீங்களே, என்ன நோக்கேண்டா தம்பி? மஞ்சகத்த உடம்பு தாத்தாவுக்கு நான் யாரு? காலகண்டர் ஐயரோட பொண்டாட்டி மனைவி. ஒரு கோணலா பெருத்திருந்தீங்க, பல கோணலா பெருத்திருக்கீங்க. அதுதான் அவரு அக்ரகாரத்துல எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுங்களா? அவரு சம்சாரமாச்சே 6000 கட்டி 6000த்துக்கு பிள்ளை இல்லை, 7000 என்னை கட்டியிருக்கார். அவர்கிட்ட நான் அகத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்கேனே, அவர் என்னை எப்படி கவனிப்பார்? மாமி காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் இப்படி தர மாட்டாங்க. தீனி வலுவா போட்டதே இப்படி தருவாங்க. பாலும் பழமா அடி வளைச்சு வளைச்சு. அரே அப்பா, உங்க கண்ணில் கொல்லி கட்டையை தான் வைக்கணும். ஆமா, எந்த நேரம் பார்த்தாலும் மாமிக்கு அகண்டு இருக்கு அகண்டு இருக்கு. ஒரு இடத்துல எங்க நேந்திரம்பழம் பார்த்தாலும் வாங்கி அடி சாப்பிடுவீங்களா? நேந்திரம்பழம் சாப்பிட்ற ஆள்மையா இருக்கு. நீ பார்த்தா இந்த கடையில பார்த்தா நேந்திரம்பழம். நேத்து கூட பாத்தீங்கன்னா அபிராமத்துல ஒரு ரஸ்தாலி பழம் சமூகராஜ் வாங்கி கொடுத்தாரு. மாமி 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 என்னைய பாருங்க, இந்த வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து அவ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவளை எனக்கு நல்லா தெரியும். இருக்கட்டும், நல்ல பிள்ளை, அகத்திலேயே அக்கரகாரத்திலே நல்ல பிள்ளை இருக்கட்டும், நல்லா பேசுவா. அவ நல்ல பிள்ளையா இருக்கட்டும். உங்க வீட்ல என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா? என்னடா பிரச்சனை? இப்ப நேக்கு தானம் பண்ணிட்டு இருந்தேன், மாமி மாமி மாமின்னு கூப்பிட்டுருக்கேன். நேக்கு பிரச்சனை இல்ல, நோக்கு தான் பிரச்சனை. நேக்கு என்ன பிரச்சனை? நேக்கு எல்லாமே சௌரியமா தானே இருக்கு, அகத்துல நல்லா இருக்கேன், சேமமா இருக்கேன். தாத்தா என்ன நல்ல. இந்த வீட்ல நான் யாரு? இல்ல வேலைக்கார பையன். பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளையா, வேலைக்கார வச்சுக்கேன். அண்ணனுக்கு அண்ணன், தம்பிக்கு தம்பி, புருஷனுக்கு புருஷன். என்னடா சொல்றேன் அம்பி? என்னடா காலையில உளறே? தாத்தா மாமி எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம தாத்தா இருக்காருல்ல, ஆமா, அவளுக்கு என்ன நல்லா இருக்கால? இந்த புல்லு கட்டு கருப்பாயிருவாள். அவளுக்கு என்ன, அவ சேமமா இருக்கால இல்லையா? அவன் நல்லா இருக்க கூட கொண்டு வந்து புல்லு கட்ட கொண்டு வந்து போட்டா. அவன் நல்லா இருக்கிறனால தான் பிரச்சனையே. என்ன அவளுக்கு பிரச்சனை? நல்லா இருந்துட்டாரு தாத்தா. ஏடா புரியலையா? இவா தாத்தாவை நான் கட்டிட்டு வரையில தாத்தாவை நம்பியா கட்டிட்டு வந்தேன். உன்னை நம்பி தானே, நீ எல்லாம் பார்த்துக்குவேன் தானே? நான் நல்லா பார்ப்பேன்ல. அப்ப அதை நம்பி தானே ராத்திரி பால் குடிப்பீங்க, எனக்கு தெரியும். நீ சின்ன பிள்ளை, நறுக்கு சுருக்குன்னு வேலை செய்வே. தாத்தா கொஞ்சம் வயசாயிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நம்பி தானே கட்டிட்டு வந்தேன். வயசானால் நீங்க நினைக்கிறீங்க இந்த புல்லு கட்டு கருப்பாய் வருவாள் எப்ப எந்த பக்கம் வருவா? அவ கொல்ல பின்னாடி வருவா. கொல்ல பின்னாடி வந்து புல்லு கட்ட கொல்ல பின்னாடி போட்டு கொல்ல பின்னாடியே போயிடுவா. அவளுக்கு என்ன? நம்ம அகத்துக்குள்ள நேரம் வந்துட்டா. அச்சோ, ஏன் அவ சூத்திரவாள் இல்ல, அவ அகத்துக்குள்ள உள்ளமா வர சொன்னதே தாத்தா தான். வர சொல்லி உங்க தோப்பனார் சேலை எடுத்தாருல, சுங்குடி பட்டி சேலை. ஆமா, எங்க அகத்துல கொடுத்தது, என் தோப்பனார் வீட்டுல கொடுத்தது. பீராவை திறந்து சேலையை தூக்கிட்டு உள்ள தள்ளிட்டாரு. ஓ, அலமாரிய திறந்து சுங்குடி பழம் எங்க தோப்பனார் வீட்டுல கொடுத்த தூக்கி கொடுத்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து காதல் பண்ணிட்டாரு. ஓ, இன்னைக்கு வரட்டும் அவர். இன்னைக்கு அவரா நான் பாக்குறேன். தாத்தா வர மாதிரி இருக்கு, தாத்தா விட்டுறாதீங்க. என்ன கொழுப்பு? குயிலம்மா குயிலம்மா தூவம்மா குயிலம்மா தூவு மயிலமாடு ஏழுமையிலோ, குயிலம்மா தூவம் மயிலமாடும் ஏழுமையிலோ, கடலுக்குள்ளே ஆழம் மரத்திலே போவோமா, மனசுக்குள்ள மீனம்மா அவன் மேலே கோபம். குயிலம்மா கூவம்மா தென்னங்கீட்டினிலே பந்தல் நான் போட்டேன், தென்னங்கீட்டினிலே பந்தல் நான் போட்டேன். அன்று நீ ஆளானாலோ இன்று என்னாளானாலோ ஏன் குயிலம்மா என்னை நீ மறந்தாலும் உனை நான் மறப்பேனோ, என்னை நீ மறந்தாலும் உனை நான் மறப்பேனோ,
மறந்தால் உள்ளம் தங்காதே ஏய் குயிலம்மா மறந்தால் உள்ளம் தங்காதே குயிலம்மா கூவம்மா குயிலமகுவு மயிலமாடு இளமையோ குயிலமகுவம் மயிலமாடம் இளமையோ மனசுக்குள்ள ரொம்ப நேரமா இல்லை சாப்பிட்டா பாடி என்னண்ணா வா என்னது முகமனா செவந்திருக்கு முகம் செவ இல்லாதப்ப ஏய் முகம் செவந்திருக்கு குங்குமம் அழிஞ்சிருக்கு புடவெல்லாம் கசங்கிருக்கு ஆமா என்னடி விஷயம் என்ன விஷயமா என்ன விஷயம் இங்க என்ன பண்ணிருக்கே நான் என்ன பண்ணேன்? அகத்துல இல்லாதப்ப புல்லுக்கட்டு கருப்பையோட ஜல்ஜா பண்ணல ஜல்ஜா பண்ணல நான் என்னடி அப்படி பண்ணேன் புல்லுக்கட்டு கருப்பையோட நீங்க ஜல்ஜா பண்ணீங்களா பண்ணலையா என்னடி அபத்தமா பேசுறேன் அதை விட எங்க தோப்பனார் வீட்டுல சுங்குடி பழவே அலமாரியில இருந்து ரெண்டா கிழிச்சு கொடுத்தீங்களா இல்லையா சிவா 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 என்னடிக்கு நான் சுந்தரி உடவை தூக்குனேன் சுந்தரி புடவை இல்ல சுங்குடி புடவை ஆட்டி அடைச்சவள தக்கடுத்து என்கிட்ட பேசுறியா பாரு நீங்க போனீங்க ஆமா அங்கே நித்திர பண்ண நித்திர பண்ணனா ஆமா நோக்கு சொன்னது யாரு நேக்கு சொன்னது முத்தைய நேக்கா வந்தான்னு சொன்ன ஓ நேக்கு முத்தைய நோக்கு முத்தைய ஓஹோ இது எங்கே கேட்ட ஞாபகம் இருக்கு அடங்க தாத்தா நீ சொன்ன விஷயம் தான் கேட்ட வில்லைன்றா கேள் 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 மாமி என்ன தம்பி நீங்க பாராயணம் படிக்க போன இடத்துல போய் படுக்கலையா பாருங்க வீட்டுல தொடமேல தாள் போட்டேன்டா தாத்தா நீங்க போய் சேலைத்தி கொடுக்கல கல்லடா நீங்க படுக்கல தூக்கல இல்லைன்னா பாக்கல அப்புறம் இது ஏன்னா சந்தி எடுத்துட்டு வர இப்படி வாருங்களப்பா மேல வளர்ந்திருந்த புகைய போன என் மகன் அங்கே காலகத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டார். பாம்பு கடிச்சு இறந்து விட்டானா? நான் சொல்றேன் தாத்தா இங்க ஒரு கிழட்டு போய் தூங்குறத பாரு மடியில. தாத்தா தாத்தா யாரு சின்ன சிறுசு? நீங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசா? ஆமா. தாத்தா மேல ஒரு பேர் தான் லோகிதாசன் அரவன் திண்டி இறந்து போயிட்டானா? மேலத்துக்கு போனானா? காது வேற கேட்காதா? பாம்பு தாத்தா பாம்பு மாமி பொதுக்குற பேரு. சுவாமி இப்படி வாருங்கள் சுவாமி. மேலவனரும் திருப்புகைய போன என் மகன் அங்கே கானகத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டான் சுவாமி. அப்படி சொல்லி ஏமாத்த பாக்குற? டேய் விலங்கெடுத்து போடுறா. இவன் மயனை பார்க்க போனாலும் போயிருவா. நான் அறிஞ்ச உண்மை ஓ மாதிரி ஆளுகள்லாம் கிடைச்சா பணமெல்லாம் போயிடும். காசு பார்க்காம பணத்தை பார்க்காம அப்பயே சொன்னேன் இவன் வேண்டாம் வேண்டாம். பொம்மநாட்டி அகத்துல அழுதுட்டே இருக்கலாமா? அகத்துல அழுகலாமா? வீடு விளங்குமா? விளங்குமா? சும்மா இருங்கண்ணா. நான் அப்பயே அவட வேடானே. நிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. நிலத்தின்
வலியை தாங்க முடியவில்லை. விலகை வெட்ட சொல்லுங்களப்பா, விலகை வெட்ட சொல்லுங்கள். ஸ்டார்ட் தான். வேலையில் யாரு பார்க்கறது? யாரு பார்ப்பேன்? நீதான் பாப்பேன். வேலையை பார்க்கறதுக்காக தானே உன்னை விலைக்கு வாங்கினேன். சீக்கிரமாக விலகை வெட்ட சொல்லுங்கள் சுவாமி. வெட்டுற கொடுத்துட்டு கூட 200 குடைஞ்சாலும் எடுக்கட்டும். 200 அழகிய கண்ணே அழகிய கண்ணே உறவுகள் நீயே. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, அதை அறியாதவள் தாயும் அல்ல. என்னென்றோ எண்ணம் கண்ணாடிதான் அழகிய கண்ணே தண்ணீர் குடம் எடுத்து அளவுனா பறமை தலையில் சுமக்க கொல்லிக்கொண்ட படுத்தி கொண்டு போறேன் தாத்தாவுக்கு. கொல்லிக்கொண்டம் எடுத்து கொண்டு போறேன் தாத்தாவுக்கு. தலையில போட போறேனே, அந்த ஏற்பாவை போட்டு ஓடிக்க போறேனே. கொல்லி போட படுத்தி நானே தலையில தானே போட போறேன். போட்டு இப்போ ஓடிக்க போறேன். அரோஹரா 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 அரோஹரா. கொண்டாடா. எந்த நேரத்தில் என்னென்றால் பேயும் இறக்கப்படும் என்பார்களே, இந்த ஏழை ஏழமா எப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? பெரிய புள்ள புள்ள புள்ளன்ட்டு இருக்க அழுத புள்ள புள்ளன்னு பொல்லாத புள்ள. ஏன்னா அப்பயே சொன்னேன்னா நான் பால்ல தண்ணி ஊத்தி மோர்ல தண்ணி ஊத்தி இப்படி இருக்கிறவங்க இப்படி அடிக்கிறீங்களே, அவங்களையாச்சும் பிள்ளைய பாம்பு கடிச்சு இறந்து போனா சரி. உங்க 2 பேத்துக்கு மசீர்ல கூட புள்ள பிறக்காது. அப்படியே புள்ள பிறந்தா பெருச்சாலி கடிச்ச செத்து போறீங்க. ஐயோ என்ன பிள்ளைலாம் மலடின்றானா? நான் என்னன்னா செய்வேன்? நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்ய வேணாம், நான் வேணா செய்யறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாதுண்ணா. எனக்கு இப்பயே புள்ள வேணும்னா. இப்பயே பிள்ளை வேணும்ன்றாலே என்னடா பண்றது? நான் போறேன் தாத்தா. என்னது? என்ன விவரம் கேட்கறதுக்கு? துணியை வச்சு கொடுக்க சொல்றாமல வந்துட்டீங்க. இப்ப என்ன வேலைனா பசங்கன்று சாணம் எடுத்து பனி போல கரைச்சு முத்து போல கரைச்சு பனி போல தெரிக்கணும். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் இருக்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் இருக்கடா. பங்காத கண்ணிற்கு மையத்து பார்த்தாலே சங்கம் வைரமும் இருக்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் இருக்கடா. கண்ணோடு கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் ஏதோ பாடுமே. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாதது போலும் இருக்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டால் சங்கீத வீணை சாந்து புழுகு சவாதுகள் இந்த கையாலே இப்ப மங்கியும் தாழ்த்தி வாரி பேய்க்கவும் பிடிச்சிருந்த பத்தாம தேய்ச்சிட்ட கையாலே சரகரைச்சு ஊத்த போறேன் தாத்தா தலைமையிலே. இப்ப ஊத்துறத முத்தையா தானே தாத்தா தலையில தான் ஊத்த போறேன். செண்பகமே
மகனே. என்னடா பண்றாமே தேவார விளையாட்டு பிள்ளை அவன் எங்கடா சந்தி ஏய் மசனே இருப்பா அழுதுகிட்டே கிடப்பா நீங்கள் சொன்ன வேலையை செய்துவிட்டு ஓடோடி வருகிறேன். முத்தம் இருக்கடி ஏலே அவன்கிட்ட மாற கொண்டு வந்து கொடுறா அவன் முத்தம் இருக்கட்டும். எல்லாம் மாயைதானா பேத என்னும் யாவும் வீணா ஏழை எங்கள் வாழ்வில் இனி இன்பம் காண்பேனா எல்லாம் மாயைதானா. இணைபிரியாத தேகம் மறந்தனையோ உன்னையேற்றவர் சொல்லை மீறவும் பயந்தனையோ எல் ஏழ்மையினாலே பிரேம சுவாசம் தானே மீறியதோ கிரிதான் விளையாடியதோ எல்லாம் மாயைதானா. சரி, அடுத்த வேலை. எங்கடி யாரு இரு மேடம் பையன் நல்லா எடுத்துட்டு வா வரட்சியா உரல் உலக்கை முறம் நில்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா 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 கீதம்லாம் கேட்கறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுனேன் பாருங்க நேற்றுக்கு நான் சுண்டு வரட்டை தூக்கிட்டு வந்தேன் இந்த உரம் அதுல உரல் ஓரத்துல உடைஞ்சிருக்கு. ஒரு வேளை மட்டும் அம்மாவை செய்து காண்பிக்க சொல்லுங்களப்பா. தாத்தா, பொண்ணு எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமா நெல்லு எடுத்துட்டு வந்தாச்சு. உலக்கு எங்க போட? போடுறா போடுறா கால்ரா 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 ஐயோ ஐயோ கால் ஐயோ கால் யாரா ஐயோ கால் என்ன தாத்தா, நீங்க தான் போட சொன்னீங்க. ஏடா ஒத்தையா உரலுக்குள்ள ஓடுறான்னா காலில் ஓடுறான் அம்மாவை டேய், இந்த காலை வச்சு தாண்டா நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். நெல்லு குத்தி பழக்கம் இல்லையா தாத்தா? தாத்தா, என்னடா அவங்க அரண்மனையில ராஜாத்தியா வாழ்ந்தவங்க நெல்லு குத்தி பழக்கம் இல்லையா? குடுறா குடுறா கொடுத்துறவா? ஆமா ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்த கையிலோடு, ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்த கைகளோடு இரு கையிலே எள்ளு குத்த எண்ணங்களை, இரு கையிலே எள்ளு குத்த எண்ணங்களை, இவகமோ ஒரு கையாலே பாலமுதம் உண்டிருந்த கைகளோடு மருவே முல்லை மல்லிகையும் வாரியனுக்கு தந்தையா, மருவே முல்லை மல்லிகையும் வாரியனுக்கு தந்தையா, பெருமுழக்கை பிடித்து புத்த பிரம்மன் தலையில் விரிவந்தமோ ஒரு கையாலே பாலமுதம் உண்டிருந்த கைகளோடு அழகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த வண்டிக்காரை முத்தையானா மனது நெளிஞ்சு குத்த போறேன். தரணா 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 ஓடு தரணா தரணா நீ அப்படி பாத்து நானே விறுவிறுன்னு போகணும்னு வாக்கில கிளப்புறாங்க. தாத்தா, இந்த உலக்கனால உனக்கு எனக்கு சண்டை வருது. போடுறா போடுறா இந்த உனக்கு இருந்தால் உனக்கு எனக்கு தகரக்காரு வரும். தூக்கி போட்டு தூக்கி போடு. சந்தி எங்களை வந்து சந்தி சுவாமி இதெல்லாம் முறத்திலிட்டு அரிசி வேறு உம்பு வேறு தவிடு வேறு நொய் வேறு தனித்தனியாக பிடிச்சி அவன்கிட்ட கொடுத்து ஆகட்டும் சுவாமி. கொடுத்து முடிச்சுட்டு உன்னுடைய மகனை எரிப்பாயோ புதைப்பாயோ நாய் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. வெளிவதற்குள் வந்து சேரணும். ஆகட்டும் அது சுவாமி. வரலைன்னா 100 பொசிஷன் உழுக்க ஆளாவாய். ஓடோடி என் மகனை தகனம் செய்விட்டு தங்கள் இல்லத்தை தேடி வந்து விடுவேன். இங்கே வர்றி நாங்கள் நல்லா இருக்கணும்ல. ஆமாம் சுவாமி, எங்கள் நலமோடு இருக்க வேண்டும். அப்படின்னா விளக்காத்தினாத்தான்
நான் நலமோட இருக்க முடியும். ஆகட்டும் சுவாமி. மாடங்களும் திருவள்ளை கட்டிட்டு வா. புரியுதாடி? மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். பண்ணில்லாத மங்கை மலிமாறுமே. பண்ணில்லாத மங்கை மலிமாறுமே. நேரி உன் ஜோதி கண்டார் விதி மாறுமே. மெழுகு போல் உருகினேன் கண்ணீரை மாற்றவா. மாதா மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் காசி நகரை பார்த்தே, கங்கை கரையும் பார்த்தே, மாசில்லா எந்தன் மன்னன், மாசில்லா எந்தன் மன்னன் இருக்கும் இடம் தேடினே, தேடினும் காணே தெய்வமே. ஆண்டவனே, காசி நகரை பார்த்தேன், கங்கை கரையும் பார்த்தேன். காசி நகரை பார்த்தேன், கங்கை கரையும் பார்த்தேன். மாசில்லாதென நோயே, மாசில்லாதென நோயே. மன்னரை தேடி பார்த்தேன், தேடியும் காணேனே. இறைவா தெய்வமே. எங்கே இருக்கின்றாரோ, எங்கே தவிக்கின்றாரோ, எங்கே இருக்கின்றாரோ, எங்கே தவிக்கின்றாரோ. என் ஆசை மன்னவனை, என் ஆசை மன்னவனை எங்கெல்லாம் தேடுகின்றேன், தேடியும் காணே தெய்வமே. ஆண்டவனே, யாருக்கு நாங்கள் என்ன தீங்கு செய்தோம், யாரு கூடிய கெடுத்தோம், யாரை வாழ விடாமல் செய்தோம், எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா இறைவா? இங்கு சத்தியகீர்த்தியாக நடித்து கொண்டிருக்கும் கலைமாமணி அன்பு மாமா கலைமாமணி எங்களது முன்னாள் சங்க தலைவருமான கலைமாமணி பட்டம் பெற்ற கலைமணி மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. வந்தவர்களுக்கெல்லாம் வரவேற்று பூமாலை சூடி புகழாரம் சூட்டிய மதிப்பு மரியாதைக்குரிய கிராம பொதுமக்களுக்கும் என் அன்பு தாய்மார்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவனே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கின்றாய்? அம்மா காளிகா தேவி, உனக்கு 6 கால பூஜை நடத்தவில்லையா? அனுதினமும் உன்னை வழங்கவில்லையா? உன்னையே தஞ்சம் என்றிருக்கும் என் மன்னனை ஏன் இப்படியெல்லாம் சோதிக்கின்றாய்? அம்மா, ஏன் இப்படியெல்லாம் சோதிக்கின்றாய்?
இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை கண்டிரண்டு பாரம்மா அம்மா. இன்னமும் பாராய் முகம் ஏனம்மா கண்ணிலையோ உனது காதல் செவிடும் கண்ணிலையோ உனது காதென்ன செவிடும் கண்ணிலையோ உனது காதல் செவிடும் என் குறையை என் நிலையை நீ அறிவாயோ என் குறையை என் நிலையை நீ அறிவாயோ இன்னமும் பாராமுகம் ஏடம்மா ஏழை கண்டிருந்து பாரம்மா. மன்னா எங்க இருக்கிறது மன்னா? தாயிருக்க பிள்ளை நோகலாமா நீ இருக்க நானும் எங்களாமா. தாயிருக்க பிள்ளை வாடலாமா நீ இருக்க நானும் ஏகலாமா. ஆயிரம் கண்டான் உடையவளே என்னம்மா அம்மா தாயே. அம்மா அம்மா தாயே. ஆயிரம் கண்டான் உடையவளே ஆதி மகமாயி பத்திரகாளி உமையானவளே. ஆயி மகமாயி பக்ரகாளி உமையானவளே. இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை கண் திறந்து பாரம்மா. வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாரே அது குற்றமா? இல்லை என்று கேட்பதற்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரே என் சக்கரவர்த்தி அது குற்றமா? பசி என்று வந்தவருக்கு புசி என்று அமுதம் அளித்தாரே அது குற்றமா? பிறர் உண்டு கழிப்பதை கண்டு கழித்தாரே அது குற்றமா? எது குற்றம்? எதற்காக இந்த சோதனை? இவ்வளவுதான் இன்பமா வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் ஒரு நாள் துன்பத்தில் மாறும் என்று சொல்லியிருக்கிறார்களே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே இதுதான் வாழ்வில் அனுபவமே. ஏ இன்பம் யாவுமே துன்பமாகுமே இதுதான் வாழ்வில் அனுபவமே. இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே இதுதான் வாழ்வின் அனுபவமே. இதுதான் வாழ்வின் அனுபவமே. சோதனையாளி சென்று ஒரு நாள் புயலாய் மாறிடுமே புயலாய் மாறிடுமே. காதலர் வாழ்வில் எதிர்பாராமல் கனவாய் மாறிடுமே. இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகளில் கிடைத்திடுமா? கலைவானிலவை நம் கவர்ந்திட நினைத்தால் காரியம் நொடிந்திடுமா? எண்ணம் போலவே எதுவும் நடந்தால் இறைவன் இல்லையமா? எண்ணம் போலவே எதுவும் நடந்தால் இறைவன் இல்லையம்மா. என் மீது நீ இருக்கும் வரைதான் எத்தனை தொல்லையம்மா எத்தனை தொல்லையம்மா. என் மீது நீ இருக்கும் வரைதான் எத்தனை தொல்லையம்மா. இன்பம் யாவுமே
வீட்டிற்கும் பொழுது விஸ்வாமித்திரர் முனிவர் வந்தார். யாகம் நடத்த போகிறேன், கொஞ்சம் பொருள் தேவை என்று கேட்டார். உடனே என்னை அழைத்து முனிவருக்கு வேண்டிய பொன்பொருள்களை கொடுங்கள் என்று சொன்னார். அது குற்றமா? அது குற்றமா? நெற்றின் வேர்வை நிலத்தில் உழுக பாடுபட்ட பயிர்களை கொடிய மிருகங்கள் நாசம் செய்தது. மக்களின் குறையை தீர்ப்பது மன்னனுடைய கடமை அல்லவா என்று வேட்டைக்கு சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி மக்கள் குறையை தீர்த்தாரே, அது குற்றமா? அது குற்றமா? 2 மாதர்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்தோம். வாங்க மறுத்து எங்களை மணந்து கொள்ளுங்கள் என்று என் மன்னவரை கட்டிப்பிடித்து ஆலிங்கனம் செய்ய எத்தனித்தார்கள். சினம் கொண்டு அடித்து துரத்தணும். அது கேட்டு விஸ்வாமித்திரர் முனிவர் ஓடி வந்து, ஹரிச்சந்திரா, உனக்கு ஒரு குடி, உனக்கு ஒரு முடி, உனக்கு ஒரு சுமாசம் என்று எனது மன்னவரை இடதுகளால் எட்டி உதைத்தாரே, எனது மன்னவர் கிரீடம் சாய்ந்தது. சாமி, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் இந்த சினம்? ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய 2 பெண்களை நான் அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார். சாமி, அவர்கள் நடந்து கொண்ட முறை சரியல்ல, அதனால் அடிக்க நேர்ந்தது. ஹரிச்சந்திரா, என் சினம் தீர வேண்டும் என்றால் நீ அந்த 2 பெண்களை மணந்து நான் தீர வேண்டும் என்று சொன்ன. சாமி, நான் பந்தாரமின்றி பிரதாரம் ரசிக்காதவன், பிற பெண்களை தங்கையாகவும் தாயாகவும் மதிக்கக்கூடியவன் நான். தாங்கள் இந்த வார்த்தை சொல்லலாமா? நான் தவறு செய்தால் தாங்கள் பார்த்து என்னை திருத்துவது போக தாங்களே இந்த வார்த்தை சொல்லலாமா? எனக்கு எவ்வளவு பெரிய மகன் இருக்கிறான், தாங்கள் இந்த வார்த்தை சொல்லலாமா என்று உபமானத்திற்காக, ஒரு சொல்லுக்காக கண்ணை வேண்டிலும் யுகுவே காக்கின்ற மண்ணை வேண்டிலும் வாகுடன் யுகுவே அந்நிய மாதர் தம்மை அருங்கணத்தை நாடன் சோமி சாமி 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 என்று முனிவரிடம் சொல்ல, முனிவர், ஹரிச்சந்திரா, நீ சொன்ன சொல் தவறாதவன். கண்ணை வேண்டினாலும் ஈகுவாய் இல்லையா? காக்கின்ற மண்ணை வேண்டினாலும் ஈகுவாய். அப்படி என்றால் சுவாமி, உன் 56 தேசத்தை தாரை விர்த்துக் கொள்ள வேண்டும் சொன்ன. சிறிதும் தாமதிக்காமல் என்னை அழைத்தார். என் அன்னை சந்திரமதி அழைத்தார். குழந்தை லோகிதாசனை அழைத்தார். ஒரு கண்டியில் ஜலம் கொண்டு வர சொல்லி 56 தேசத்தையும் அந்தணரும் தெய்வீக அமரருள் என்பரும் கொஞ்ச நேரம் என்னை மறந்தே அந்தணரும் தெய்வீக அமரருள் என்பரும் அரும் செல்வமே அடைந்து நிலைத்திடு நிதியாவும் நின் பாதமலர்க்கே சமர்ப்பணம் சாமி என்று 56 தேசத்தை தாரை வைத்து கொடுத்தாரு. அது குற்றமா? அது குற்றமா? ஹரிச்சந்திரா, 56 தேசத்தையும் தாரை வைத்து கொடுத்தாய். இனி எதற்கடா இந்த ஆடை அணிமணிகள்? அதை கலற்றி கொடு என்று காவியுடைய கொடுத்து விடுத்த சொன்னாரே. பட்டாடை வளவளக்க பவள முத்துக்கள் மினுமினுக்க எனது மன்னவர் காவியுடைய தரித்தாரே. இந்த காட்சியை நாள் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க
பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மண்டவனே மண்டா, எங்க இருக்க மண்டா? உங்க திருமுகத்தை காண துடிக்கின்றேனே. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, அதிகாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. பரிகாரம் தேடி நானும் எவ்விடம் செல்ல, பரிகாரம் தேடி நானும் எவ்விடம் செல்ல. எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வாடகம் செல்ல. ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவன் அல்ல, ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல. அந்த திருநாளை மன்னன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமையா சாமி. தானாடவில்லையம்மா சதையாடுது, தானாடவில்லை அம்மா சதையாடுது. மன்னன் என்றும் மந்திரி என்றும் உறவாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது, பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது. அதில் பூனாகும் புகுந்து கொண்டு விளையாடு. அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா, இடி போல இல்லை வந்தால் மடிதாங்குமா. சோதனை மேல் சோதனை சோதனை போதுமையா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமட சாமி. நன்றி நன்றி. நட்சத்திர செய்த கொடுமை இருக்கிறதே. பெண் என்று பாராமல் சவுக்கால் அடித்தார் என் அன்னையை, என்னையும் சவுக்கால் அடித்தார். குழந்தை என்று வராமல் லோகிதாசன் கையிலே கட்டி வைத்து கட்டினார். ஹரிச்சந்திரா, நான் பஞ்சனையில் படுத்தவன். இந்த கல்லிலும் முள்ளிலும் என்னை நடமாட முடியாது. என்னை சுமந்து செல் என்று சொன்னார். எனது மன்னவரை பல்லக்கில் வைத்து சுமந்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர். அப்பேற்பட்ட எனது மன்னவர் நட்சத்திரகரை சுமந்தாரே. விதியா அல்லது சதியா? என்ன கொடுமை! விதியா சதியா? விதியா சதியா? இந்த வேதனை எனக்கேனோ முறையா இறைவா? விதியா சதியா? அள்ளும் பகலும் உன்னை நினைத்து அடிபணிந்திருந்தேனே. அள்ளும் பகலும் உன்னை நினைத்து அடிபணிந்திருந்தேனே. ஆறு கால பூஜை செய்து அகமகிழ்ந்திருந்தேனே. ஆறு கால பூஜை செய்து அகமகிழ்ந்திருந்தேன். இன்று எங்களை இந்நிலைக்கு ஆக்கியதோ ஏனோ, ஆக்கியதோ ஏனோ. இன்பமான எங்கள் குடும்பம் துன்பப்படுவதேனோ.
நீதியா சதியா இந்த வேதனை எனக்கேனோ முறையா இறைவா நீதியா சதியா. காசிக்கு சென்றோம் உலக பிரசித்தி பெற்ற கங்கை நதியிலே நீராடி அந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்க சென்றோம். விஸ்வநாதா, எதற்காக எங்களில் இப்படி சோதனை செய்கின்றாய்? உன்னை நாடு வந்திருக்கின்றோம், எங்கள் கர்மத்தை தீர்க்க மாட்டாயா? கர்மத்தை தீர்க்க மாட்டாயா? காசியில் வாழும் கருணையின் கடலே, காசியில் வா கருணை கடலே, அடைக்கலும் பாராய் அடைக்கலும் நீயே, காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கடும் நீயே, காசியில் வாழும் கருணை கடலே. பேசிடும் உன்னை போல் தெய்வம் உண்டோ, பேசிடில் உன்னை போல் தெய்வம் உண்டோ, பேரருள் புரிந்து என் துயர் தீர்ப்பாய், காசியில் வாழும் கருணை கடலே, கருணை கடலே. தஞ்சமின்றி உன்னை நம்பி வந்தோ, நெஞ்சம் புண்ணாயே நிகழ்ந்தோ, பஞ்சமின்றி உன்னை நம்பி வந்து நெஞ்சம் புண்ணாகி மிக நொந்தோ, அஞ்சலம் தீர்ப்பாய் விஸ்வநாதா, சஞ்சலம் தீர்ப்பாய் விஸ்வநாதா, அண்டே அபயம் எனக்கொருள் புரிவாய், காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலும் நீயே, காசியில் வாழும் கருணை கடலே, கருணை கடலே, கருணை கடலே. ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தோம். பொழுது விடிந்தால் முனிவரின் கடனை தீர்க்க வேண்டுமே, என்ன செய்வேன்? கலங்கினார். எனது அன்னை சந்திரமதி, சுவாமி, நம் கடமையிலே வெற்றி பெற வேண்டும். இருதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள், மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள். காசி நகர் வீதியிலே என்னை விட்டு முனிவரின் கடனை தீர்க்கும் சாமி என்று சொன்னாலே, அம்மா தேவி, என் கற்பு கரசியே, என் பொற்கொடியாளே, உன்னை விட்டு கடனை தீர்க்க வேண்டுமா? வேற வழி இல்லையே என்று சந்தையிலே ஆடு மாடுகளை விற்பது போல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காசி மணகர் வீதியிலே கட்டிய மனைவியும் தான் பெற்ற பிள்ளையும் விலை கூறி விற்பது நியாயமோ? அது நீதியோ நேர்மையோ? விலையோ விலை என்று கூறுகின்றேன். அம்மா, விலையோ ஐயா, விலை என்று ஐயா, கூறுகின்றேன். விலையோ விலை என்று கூறுகின்றேன். விருப்பமுள்ளோரே கேளுமையா, 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 கேளுமையா. விலையோ விலை என்று கூறி காசியில் அந்தனர் வீதியில் இருக்கின்ற காலகண்ட பகவானுக்கு அன்னை விட்டார்.
முனிவரின் கடனை தீர்த்தார். நட்சத்திரகர் தெரிவித்தார், டே ஹரிச்சந்திரா, உன்னோடு நான் வந்தேனே, எனக்கு எங்கடா தரகு கூலி? உன் மனைவி விற்று முனிவரின் கடனை தீர்த்தாய், உன்னை விற்று எனக்கு கடனை கொண்டாடா என்று தெரிவித்தாரே. வேறு வழி இல்லாமல் காசி மயானத்துக்கு சொந்தமான வீரபாகு என்பவரிடம் எனது மண்ணோட என்ன பாவி விற்று இந்த சண்டால் விலை கொடுத்து வாங்கிய வீரபாகு எனது மன்னவரை எட்டி உதைத்தார். அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலே மயங்கி கீழே விழுந்து விட்டேன். விழித்து பார்த்தால் என் மன்னனை காணவில்லையே. என்ன செய்வேன், எங்கே சொல்வேன்? எனக்கு ஒரு நிம்மதியும் இல்லையே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். இங்கே மனிதன் யாரும் இல்லையோ, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். எனது கைகள் தழுவும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் நீட்டும் போது மலரும் சுடுகின்றது. என்னை நினைத்து என்னை படைத்தால் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்தார் இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு இடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சே மறந்து போனதே. என்னை கொள்ளும் தூங்க வைத்த பணங்களே தாயே, இன்று மட்டும் அமைதி கடந்த உறங்குவேன் தாயே, உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு இடம் வேண்டும். எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாச்சு. இறுதியில் மயானம் ஒன்று இருக்கிறது, அந்த மயானத்தில் சென்று பார்ப்போம். ஆண்டவனே, எங்கு பார்த்தாலும் புகை மண்டலங்கள், எங்கு பார்த்தாலும் பிணக்காடுகள், துர்நாற்றமோ என்னால் நிற்கக்கூட முடியவில்லை. அத்தரும் சந்தனமும் சவாதும் பூசிய எனது மன்னவர் இந்த துர்நாற்றை எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஆடாடா, எரியின் நெருப்பில் வெந்து கொண்டிருக்கிறாய். மனிதா, நீ எங்கு பிறந்தாயோ, எப்படியெல்லாம் வாழ்ந்தாயோ, எரியும் நெருப்பிலை வெந்து கொண்டிருக்கிறாய்.
மாடுண்டு கண்டுண்டு மக்களுண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனைவியோ வீதியோடு திரும்பி விட்டாள். உன்னை சுமந்து வந்த சுற்றத்தார்கள் சுடலையோடு திரும்பி விட்டார்கள். பேரெங்கே புகழெங்கே எரியும் சாம்பல். வாழ்வே சதமென்று ஆசை கைத்தில் ஆடிய பம்பரமே, உன் ஆட்டம் ஓய்ந்து விட்டது பார்த்தாயா? பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், இறக்கும்போது என்ன கொண்டு போகிறோம் எல்லாம் சொல்கிறாங்க. பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு வர்றோம். பிறக்கும்போது என்ன கொண்டுக்கிட்டு வர்றோம், அழுகையை கொண்டுக்கிட்டு வர்றோம். பிறக்கும்போதும் அழுகையை கொண்டுக்கிட்டு வர்றோம். என்ன செய்வது? உள்ள சத்தம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ சுத்தம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன என்ன என்ன என்ன. வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தின் ஆட்டம், ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரு கூட்டம், கொல்லி வரை வருமா, வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, கட்டிலுக்கு தீனி, கெட்டவன் பிஞ்சான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, மனோ காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். சென்றவனை கேட்டால் வந்து விடு என்றால், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்றால், சென்று விடு என்பான். வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோ யாரோ. தேடித்திரி நன்றி நன்றி நன்றி. தேடித்திரியின்றி நன்னலை, தேடித்திரியின்றி, தேடித் திரிகின்றேன் அண்ணலை, தேடித் திரிகின்றேன், நாடி ஓடியே ஓடி களைத்து போய் தேடி
குரடா உந்தனூர்வே புரியது பேசாவிட்டால் மாறடா தந்தத்தாலே பதைத்திட மாட்டுமே. யாரடா பயலே யாரடா பயலே யாரடா பயலே அந்தமல்லி சஞ்சாரம் செய்தாயே யாரடா பயலே பயலே யாரடா பயலே. பூதமான தெய்வங்களை பூஜித்து வரும் சாதுவை போல் சடைமுடியோடு மயானத்திலே உழவுகின்றாயே, யார் நீ? நான் யார்? நான் யார்? உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். தெரிவிக்கின்றேன் ஐயா. யாரென என்று கேட்டேன், என்ன யாரென என்று கேட்டேன். என் அன்புள்ள காவல்கை, என் அன்புள்ள காவலனே, எனது அன்புள்ள காவலனே, எங்கள் தீரணம் ஐயோ மன்னன் அவர் திகழடி காண வேண்டி இந்த பாரெல்லாம் சுற்றி வந்து என் மன்னனை பார்க்க முடியவில்லை ஐயா. வேறதும் செய்யவில்லை. என்னை வெறி தன்னை கோவிக்காதே காவலனே, காவலனே. ஐயா, நான் ஒரு உத்தமனை தேடி வந்தேன் ஐயா. ஒரு உத்தமனை தேடி வந்தேன். என் சக்கரவர்த்தியை தேடி வந்தேன். மாசத்த மாணிக்கத்தை தேடி வந்தேன். தெரிந்தால் சொல்லுங்கள், தெரியவிட்டால் மறுத்து விடுங்கள். சென்று விடுகிறேன் ஐயா, சென்று விடுகிறேன். மன்னனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கின்றாயே, அரசன் வாழக்கூடிய இடமாயுது. உன் அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்தில் வந்து மன்னனை தேடுகிறேன் என்று சொல்கின்றாயே. உனக்கந்த யோத்தி மன்னன் இங்கு வந்தான் என்று கனத்துடன் உரைத்த பேர் யார்? கனலுறு சுடலை தன்னில், கனலுறு சுடலை தன்னில் மனத்துடன் அவன் இருக்கும், இந்த மனத்துடன் அவன் இருக்கும். வாரு நீர் கண்டதேது எனக்கது தெரிய நன்றாய், எனக்கது தெரிய நன்றாய். எம்பினால் கோபிக்கேனே. அரசர்க்கெல்லாம் அரசன், 56 தேசத்தை ஆண்டவன், அரிச்சத்திரன் சக்கரவர்த்தி என்று புகழ்ந்து பேசுகின்றாயே. அரசனை மயானத்திலே தேடி வந்தாக கூறுகின்றாய். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மயானத்திலே தலைப்பிள்ளை மண்டபத்தை எடுத்து செல்லும் மந்திரபாய் போல் தெரிகிறது. எதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய்? சொல். நியாயம்தான். மன்னனை பார்க்க வேண்டுமென்றால் நீ அரண்மனையில் சென்று பார்த்திருக்க வேண்டும், அல்லது காசி மாநகர் வீதியிலே சென்று பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்தில் தேடுகின்றாய். உனக்குன்னு பைத்தியமா ஐயா? இங்க கால விதி ஐயா. ஆண்டவன் நாக்கை ஏன் படைத்தான் தெரியுமா? வாக்கை காப்பாற்றுவதற்காக. எனக்கும் மன்னனுக்கும் என்ன உறவு? நீருக்கும் நெருப்புக்கும் என்ன உறவு? வானுக்கும் நிலவுக்கும் என்ன உறவு? எலும்புக்கும் சதைக்கும் என்ன உறவு? எனக்கு மன்னனுக்கும் என்ன உறவு? இல்லையா? மாமுனிகடனுக்காக ஏன் மன்னனும் காசி வந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்த. 'வகுத்ததையா காவலரே, 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 'வகுத்ததையா காவல
வருவதை எதிர்கொள்ளையா. காமினி மாத வெற்று கடந்தர தரகு கோழி சாமியை அன்று கேட்க இந்த சண்டாளன் சத்தியகீர்த்தி நேமியை நித்தன் பாவி நிதிரனை கொண்டானே. வாக்கால்பட்ட கடனுக்காக நாடு நகரம் அத்தனை இழந்து நிற்கதியாய் எங்கே இருக்கிறாரோ ஏது செய்கிறாரோ இதானே எனக்கும் என் மன்னனுக்கும் உள்ள உறவு. என்ன விந்தை, என் வாழ்வில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கின்றானே. ஒருவேளை எனது மந்திரியாகத்தான் இருக்குமா? இதுவும் அந்த விஸ்வாமித்திரர் சூழ்ச்சியாக இருந்தால் பார்க்கிறேன். உண்மையிலே எனது மந்திரியானால் என்னை குறைத்து பேசுவது போல் பேசினால் பொறுத்து கொள்ளவே மாட்டான். பார்க்கிறேன். சன்னியாசி, யாரை தேடி வந்தேன் என்று சொன்னாய்? ஒரு உத்தமனை, மாசற்ற மாணிக்கத்தை, என் சக்கரவர்த்தியை. 56 தேசத்தை வாழ்ந்த சக்கரவர்த்தி, செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருந்த மன்னன், தந்தாரமிட்டு பிரதாரம் இச்சைக்காதவன், இல்லை என்று வருவோருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் மாபெரும் வல்லல். ஆமா, நல்லவன், வல்லவன், சத்தியவந்தன், நீதிமான், நேர்மையுள்ளவன், வாய்மை தவறாதவன். அரசனை மயானத்திலே தேடி வந்தாய், அப்படித்தானே? மதிகட்டவனை யார் அரசன்? கொடுமைக்காரனவன், கேவலப்பட்டவன், வாக்கினால் பட்ட கடனுக்காக ரெண்டு மணி தெருத்தெருவாகி விட்டானே. மோசக்காரனே, நாவை அடக்கி பேசு. யாரை பார்த்து பேசுகின்றாய்? என் சக்கரவர்த்தியை பார்த்தா நீதியற்றவன், நேர்மையற்றவன். என் மன்னனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நீசப்பயலே. வரும் பிணங்களை எரிக்க தெரியும் அல்லது புதைக்க தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? எனது மன்னவர் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வல்லடா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களடா. என் மன்னனை பழித்து பேசிவிட்டாய். சத்தியகீர்த்தி, உன் மன்னனை இவ்வளவு இழிவாக பேசிய செவியில் கேட்ட பிறகு அவனை விட்டு விடலாமா? நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது. ஆண்டவனே, நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ, இக்கதைக்கு ஆளானோம். உன்னை கொன்று விட்ட அந்த பாவத்தை எங்கடா தொலைப்பேன்? வேண்டாம். சத்தியகீர்த்தி, சத்தியம் எங்கேடா? நீதி எங்கேடா? கீர்த்தி எங்கேடா? அத்தனையும் அத்து போய்விட்ட. சத்தியகீர்த்தி, உன் மன்னனை இவ்வளவு கேவலமாக பேசிய செவியில் கேட்ட பிறகு நீ உயிரோடு இருக்கலாமா? நீ உயிரோடு இருக்கலாமா? நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதோ எரிகிறதே சுடலை, அதனை விழுந்து என் உயிரை மாற்றிக்கொள்ள. இதற்காக தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று கூட நீ நினைக்கலாம். இறக்கப்படாமல் தடுத்து நிறுத்துவதற்கு உரிமையுடையவன் நான். இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தவன். நீ அழிந்தால் சத்தியம், நீதி, நேர்மையெல்லாம் அழிந்து போய்விடும் ஐயா. அரசன் அரசன் என்று அழுது புலம்புகின்றாய். அந்த அரசனை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். என் தெய்வத்தை நான் பார்க்க வேண்டும். உன் அரசன் உன் அருகிலே தான் இருக்கின்றான். செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேண்டிய மன்னன் சுடுகோலை ஏந்தி மயானத்தை காத்துக் கொண்டிருக்கின்றானே. என்னை ஒரே ஒரு முறை ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லை? யாரையா நீங்கள்? புரியவில்லை. அப்பனே சத்தியகீர்த்தியே, ஹரிச்சந்திரனானே, அப்பா இப்படி நீயுமாலே ஏற்குமோ மந்திரி
முன்ன நான் செய்ததுமோ உன்னது நாள் இதுவோ. தங்களை பிரிந்த நான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் பட்ட அந்த கொடுமைகளை எப்படி எடுத்துரைப்பே? எப்படி எடுத்துரைப்பே? மறுபடியில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பே? அன்பிற்கு குருவான அறிவுக்கு பொருளான அன்பிற்கு குருவான அறிவுக்கு பொருளான நண்பனை உடையன்றி நான் அவன் ஆட்டுகிறான், நாம் ஆடுகின்றோம். அதில் விதயமில்லை. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓரணுவும் மாறாதே. வருந்தாதே மனமே நீ வருந்தாதே மனமே. ஒரு போதும் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதே. வருந்தாதே மனமே நீ வருந்தாதே. இரவும் பகலும் மாறும் ஈசன் செயலே ஆகுமே. இகழ்ந்த வாயை புகழ்ந்து பேசும் காலம் மாறுமே. காலம் மாறுமே. ஒருபோதும் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதே. மன்னா மந்திரியாரே, உப்பு உரப்பு இனிப்பு கசப்பு இப்படி அறுசுவை உணவுகளை உண்ட தாங்கள் இந்த மயானத்தில் உணவுக்காக என்ன செய்கிறீர்கள் மன்னா? பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ்ந்து ஆண்டவா, வாய்க்கரிசி. ஆமா, தோஷமில்லை. வாய்க்கரிசியை ஓடுகிற கங்கையிலே சுத்தம் செய்து மீதமுள்ள அரிசியை கராம்பசுக்கு கொடுத்து அதன் மீதமுள்ள அரிசியை சமைத்து சாப்பிட்டால் தோஷம் போகும். அப்படியா? பாடி முடித்தவர்கள் ஆசை பறிப்பானவர்கள் நீட்டி படுத்தவர்கள் எப்படி நெடுமூச்சு விட்டவர்கள் கோட்டை தகர்த்து எங்கே கூடிவிட்டு போன பின்பு கூட்டமோ கூடி வரும், குரலும் வந்து சேரும். எட்டுக்கால் நடந்து வரும், இரண்டு கால் நீண்டிருக்கும். எட்டுக்கால் நடந்து வரும், இரண்டு கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கோ நேத்திரம தெரியாது, பார்வையோ தெரியாது. கொட்டுமாறு குளமை வரும், கோவிந்தன் பேரு வரும். கொட்டுமாறு குளமை வரும், கோவிந்தன் பேரு வரும். சட்டியில தீயும் வரும், சாதி சடம் கூட வரும். சட்டையில தீயும் வரும், தாதிகளும் கூட வரும். எட்டு கால் நடந்து வரும், இரண்டு கால் நீண்டிருக்கும். பெட்டியில பணம் இருந்தால் பூமிகாலி நிலம் இருந்தால். பெட்டி 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 பெட்டியில பணம் இருந்தால், உமியில நிலம் இருந்தால். பிள்ளை
சகால் மனிதருக்கு நேத்திரம தெரியாது, பார்வையோ தெரியாது. அன்பு ரசிகர் மக்களே, பெரியோர்களே, ஹரிச்சந்திரன் நாடகம் நிறைய ஆடி இருக்கிறேன். ஆனால் இந்த சீனில் இவ்வளவு கூட்டம் அப்படியே அமைதியாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லையில்லா ஒரு சந்தோஷம். என் உண்மையிலேயே ஒரு இன்னும் எல்லாம் போயிடுவாங்க, 10 பேர் 12 பேர் முன்னே தருவாங்க. இந்த ஜனங்கள் அப்படியே என்னை பெற்ற ஆத்தமார்கள் எந்திரிச்சு உட்காந்து நாளாக பார்க்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளர்க வளம் பெறுக, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. காசி விட்டியா